ஓகே, ராமானுஜரோட அப்பியர்கிட்ட ராமானுஜாச்சாரியார் என்ன அவர் வந்து யாருன்னா லக்ஷ்மணன். ராமர் லக்ஷ்மணன் இருக்காரு, லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணரோட அம்சம். அப்போ மிக உயர்ந்த பக்தர்னா மிக உயர்ந்த பக்தர். நம்ம ஸ்ரீ பரம்பரா 4 பரம்பரா இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? எதெல்லாம் எதெல்லாம் முதல்ல ஸ்ரீ பரம்பரா, பிரம்ம பிரம்ம மத்துவ அந்த பரம்பரா, அப்புறம் ருத்ர சம்பிரதாயம், அப்புறம் குமார சம்பிரதாயம். இந்த 4 தான் சம்பிரதாயம். இதை தவிர எங்க யாரெல்லாம் பக்தி பண்ணாங்களோ அதெல்லாம் அக்கௌண்டே கிடைக்காது. அதை பாட்டு அவங்க பண்றதுன்னு அர்த்தமே தவிர இதுல வராது, ரெக்கார்டு வராது, பக்தி கிடைக்காது. இதுல ஸ்ரீ பரம்பராங்கிறது அந்த கிருஷ்ணா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே வந்து ஸ்ரீன்னு யாரு லக்ஷ்மி தேவிக்கு வருது. லக்ஷ்மி தேவிக்கு வந்து எப்படி உபதேசப்பட்டதுன்னா நாராயண வழியாக தான் உபதேசப்பட்டது. கிருஷ்ணர் நாராயணன், நாராயணன் வந்து ஸ்ரீதேவி, அதாவது லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவிக்கு இது பண்ணி உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்திலிருந்து வந்தது தான். இதில் அப்படியே பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, எப்படி அப்படி வந்திருக்காங்கன்னு நிறைய இருந்துட்டு இருக்கு. அதில் தான் முக்கியமான ஒரு எனது ஆச்சாரியார் வந்து ராமானுஜாச்சாரியார். இந்த ராமானுஜாச்சாரியார் நான் என்ன சொன்னேன், லக்ஷ்மணரோட அம்சம்னு சொன்னேன். இந்த லக்ஷ்மணர் யாரோட அம்சம்? பலராம். சரி, பலராம். அப்புறம் யார்? ஆதிசேஷன். ஆதிசேஷரோட ஒரு அம்சம் தான். ஆதிசேஷா தான் லக்ஷ்மணராக தான் வாரது, இந்த மாதிரி வாரது பலராம். எல்லாம் இவங்க வந்து என்ன ஒரு கேட்டகரியில் வரும். இந்த கேட்டகரியில் வாரது தான் இந்த அம்சம். யாரு? லக்ஷ்மணரோட அம்சம் வருவதிலே வருது இல்லையா? ராமருக்கு எப்படி பிரதராட்டு வந்து. அப்போ இவரு பெரிய மகாபிரிய பக்தர்னா மகாபிரிய பக்தர் எல்லாம் அந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, சங்கராச்சாரியாருக்கு முன்னால் வந்தவர். அவர் வந்து எல்லாம் பிரம்மம், நானும் கடவுள் நீனும் கடவுள்னு எல்லாத்தையும் போட்டு மாயாவாதத்தை நிறைய பரப்பியிருந்தார். ஏன் பரப்பியிருந்தாருன்னா, அதுக்கு முன்னால் புத்தர் வந்திருக்காரு. புத்தர் வந்து என்ன பண்ணி கொடுத்தாங்க, என்ன பண்ணார்? புத்த மதம் வந்து கம்ப்ளீட்டாக வேற. அது நிர்வாணம்னு வேற, கடவுளே கிடையாது வரும். வேதங்களெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, வேதங்களெல்லாம் எடுக்கப்படாது. ஏன்னா அதில் யாகம் பண்ணி எனக்கு மிருகங்களெல்லாம் பறி கொடுக்குறாங்க வேற, வேதம் வேண்டாடிட்டு வரும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து எனக்கு கடவுளே கிடையாது, எல்லாம் செத்து கூட எல்லாம் நிர்வாணத்துக்கு போயிடும், அவ்வளோதான். அங்கே எங்கேயோ ஒரு சூன்யத்துக்கு போயிடும். இதுதான் சூன்யவாதம். இதை வந்து ராமானுஜாச்சாரி வந்து கண்டிச்சு எதிர்த்து அது தப்பு. யாரு? சங்கராச்சாரியார் சொன்ன எனது அந்த வாதம், அந்த கொள்கை சரி கிடையாது, தப்புன்னு நின்று முதல்ல அடிச்சது அவர் தான். அதுக்கு அப்புறம் தான் வந்தவர் யாரு? மத்வாச்சாரியார். ஞாயிற்று அவரோட நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேசணும். அப்போ யாரு நம்ம அதுக்கப்புறம் மாதவந்தர் பூரி எல்லாம் கூட பண்ணோம். ஏன்னா அந்த எப்படி அதில் நம்ம கௌரக மகாபுரம் ஒட்டி அது கௌடியா சம்பிரதாயம் வருதுங்கிறதுக்காண்டி நான் வந்து அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ ராமானுஜாச்சாரியார் வந்து எப்படி அவரோட வழிபாடு எப்படின்னா, ஆண்டவனை வந்து எப்படி ஒரு தாசனா, நாம் ஒரு தாசனா இருந்து அவரை வந்து அப்பா மாதிரியோ பெரிய, அதாவது அப்படி நினைச்சு பண்றது தான் நாராயண வழிபாடு. இந்த நாராயண வழிபாடு வந்து எங்க கொண்டு போகும்? ஒருத்தர வைகுந்தத்துக்கு கொண்டு போகும். வைகுந்தம் நிறைய வகைகளான வைகுந்தங்கள் இருக்கு. பூலோக வைகுந்தத்திலிருந்து ஆரம்பிச்சு நிறைய வைகுந்தங்கள் இருக்கு. அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடிய வைகுண்டம் வந்து ரொம்ப வசதி, அது மேலே இருக்குது. அப்போ அதே மாதிரி நிறைய மற்ற விஷ்ணுக்களும் உண்டு இல்லையா? கர்பதாய சாய் விஷ்ணு இருக்காரு, மகாவிஷ்ணு இருக்காரு, சீர்பதாய் விஷ்ணு இருக்காரு. இப்படி மற்ற விஷ்ணுக்கள் இருக்குல்ல, மொத்தம் 3 விதமான விஷ்ணுக்கள் உண்டு. இவங்களுக்கும் என்னது உண்டு? வைகுண்டம் உண்டு. புரியுது? அதுவும் வருவோம். அப்போ இது மாதிரி 7 விதமான வைகுந்தங்கள் இருக்கு. இப்போ நம்ம பால்கடலில் இருக்கிறவங்க அது வந்து ஸ்ரீரோகதாய விஷ்ணு, பால்கடலில் இருக்கிறவர். ஓகே. அப்போ ஆனால் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அங்கே மேலே எங்க அந்த பிரம்மத்துக்கு மேலே அங்கே போகுது. அதுதான் நம்ம இந்த சாட்டில் போட்டிருக்கோம். இந்த வெள்ளையை போட்டது பிரம்மஜோதி. அதுக்கு மேலே பார்த்தீங்களா? அதுக்கு மேலே வந்து கைலாஷம் இருக்கு, சதாசிவ லோகத்துக்கு மேலே இருக்குது வந்து வைகுண்டம். அங்கே தான் அவ்வளோ அவதாரங்கள் எல்லாம் அங்கேருந்து வரும். ஆனால் கிருஷ்ணர் வந்து அவதாரம் இல்லை, ஏன்னா அவரு மேலே இருந்து வர.
புரியுதா? இதுல தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய தெரியாது என்னன்னு. அப்போ இவர் எந்த விதமான பக்தியை கொடுக்க வந்தாரு? தாசிய பக்தி. பக்தியில மொத்தம் 5 விதமான பாவங்கள். பாவம்னா சின்ன பாவம்னா அவங்களோட மெல்லோ இங்கிலீஷ்ல மெல்லோன்னு சொல்லுவாங்க. அதாவது பக்தியில அந்த ரசா எப்படி நம்ம அந்த ஆண்டவங்கிட்ட நம்ம ஃபீலிங் பண்றோம், அந்த ஃபீலிங். இப்போ நீங்க பாருங்க, அந்த குருஷேத்திர வாரில் யாரு அம்பு படுக்கிற இருந்தவர்? பீஷ்மர் அம்பு படுக்கிற இருக்காரு. பீஷ்மர் ஆக்சுவலா என்ன மாதிரிப்பட்ட அவர் பக்தர்னா, அவர் சாந்த பக்தர். சாந்த பக்தர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆண்டவனுக்கு நம்ம சேவை பண்ணணும்னே அவங்களுக்கு இருக்காது, சேவை பண்ணணும்னு இருக்காது. அவர் தான் எல்லாம் இருக்காரு. சரி, ஆனால் அவர் ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி பக்த பிரகலாதும் ஒரு சாந்த பக்தர் தான். ஆனால் ஆக்சுவலாக பக்த பிரகலாது அதோட மேலே சாந்த பக்தர் மாதிரி இருந்தாலும் அவரோட பக்தி ரொம்ப ரொம்ப கையம். ஆனால் இந்த பீஷ்மர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அங்கே கிருஷ்ணர் வருவார், பாண்டவர் எல்லாரும் வருவாங்க, அவர்கிட்ட கேட்கறது, உபதேசம் கேட்கறதுக்கு வருவார். அப்போ வரும்போது கிருஷ்ணரும் இது பண்ணி சொல்லு, ஓ நீர் தான் தர்மத்தை பற்றி நல்லா தெரியும், அதனால நீர் சொல்லுங்க, எல்லாரும் பாண்டவர்கள் எல்லாரும் கேட்கட்டும் அப்படிங்கிறது. அப்படி சொன்னது தான். அப்படி அவர் உபதேசம் பண்ணதுல ஒரு பாகம் தான் என்னது, நம்ம இப்போ படிப்பாங்க இல்லையா, அந்த 1000 விஷ்ணு சகஸ்ரநாமம் அதில் உள்ளதுதான் அது. இதே சமயத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அங்கேயே நிற்காரு, ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு கரெக்டான டைம் வந்தால் தான் நான் எனக்கு உயிரை விடுவேன், உயிரை விட்டு எனக்கு அப்போதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். எங்கேயோ யோகிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதுல என்ன பாருங்க, என்ன இதுல பிரச்சனைன்னா, கிருஷ்ணர் ஃப்ரண்ட்ல நிற்காரு. அவரோட பிரசன்ஸை விட இன்னொரு நல்ல நாளா வேணும். அவரு நல்ல நாளுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு எடுத்துக்கோ சம்திங் பாருங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நான் உயிரை விட்டோம்னா இப்படி மேலே பெற வேண்டிய. அப்போ இவருக்கு என்ன பிரச்சனை வருதுங்க? எப்படிப்பட்ட பக்தரும் அந்த கிருஷ்ணர் உண்மையிலே தெரியலையே. அந்த கிருஷ்ணர் நிற்கக்கூடிய இடம் இது எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட நல்ல எப்படி இந்த நல்ல நேரம் அந்த நேரம் இது எவ்வளவு மேலாகுதுன்னு அவருக்கு புரியலையே. அவங்க போட்டு கேட்டுட்டு போயாச்சு. அது பிறகு அவரு வெயிட் பண்ணி தான் விட்டாரு உயிரை. அப்போ இந்த மாதிரி பக்தர்கிட்ட நம்ம என்ன கொடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. அவங்களோட இதை நம்ம பாராட்டக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் குருதேவர்கள் வந்ததுனால அந்த இது எடுக்கக்கூடாது. அதனால தான் நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடக்கூடாது. எல்லாரும் பாடுவாங்க, நம்ம பாடக்கூடாது. அடுத்த ரெண்டாவது இது சாந்த பக்தர்கள் சொல்லு. அடுத்த தாசிய பக்தர்கள். இந்த தாசிய பக்தர்கள் ரொம்ப வசதியா இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது யாரு? ராமானுஜர். அவரோட ராமானுஜரும் அவருடைய சிஷியர்களும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாசிய பக்தியில ரொம்ப வசந்தம். ஆனால் நம்ம குருதேவோட லைஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம குருதேவ் பிறந்ததும் ஸ்ரீ பரம்பரா தான். ஸ்ரீ பரம்பராயில ரெண்டு இருக்கு, வடகலை தென்கலைன்னு 2 பிரிவு இருக்கு. வடகலைங்கிறது நார்த் இந்தியாவில் அங்கே இருக்கும். அதில் தான் அவருக்கு நம்ம குருதேவ் பிறந்தது ஸ்ரீ பரம்பராவோட ஃபேமிலியில். அப்பா அம்மா 2 பேரும் ஸ்ரீ பரம்பரா. அப்போ நம்ம குருதேவ் பிறந்த உடனே அவருக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பூநூறு கொடுக்கணும் அதுன்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. குருதேவருக்கு பிடிக்கல. குருதேவர் கொஸ்டின் கேட்பாரு, அது எனக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, இது நிறைய ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்புறம் கிடைச்சதா நான் ஸ்ரீ பரம்பரை நான் ஒன்றும் எடுக்க மாட்டேன், எனக்கு இது திருப்தி இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கோல் என்ன? வைகுந்தம். எனக்கு வைகுந்தம் வேண்டாம், எனக்கு பக்தி தான் வேணும். உங்களுக்கு பக்தி அது இருக்காது இல்லை, நாம் நமக்காக தான் பார்க்கணுமே, நம்ம சந்தோஷமா போய் இருக்காண்டாமா, நம்ம என்ஜாய் பண்ண வேண்டாமா, இதுதான் நம்மளோட கோலா இருக்கணும். அப்போ எது தர்மா அர்த்தா காமா மோக்ஷா, அந்த மோட்சம் வேண்டாமோ அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பக்தி தான் பெருசுன்னு இப்படி அவருக்கு ஒரே ஸ்ரீ பரம்பரையை விட்டு வெளியே வந்துட்டார்.
வெளியே வந்து தான் நம்ம பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமி மகாராஜை வந்து குருவா எடுத்தவர். அது பெரிய ஸ்டோரி, அது கம்ப்ளீட்டாக வருது. அப்போ நாம ராமானுஜர் வந்து தாசிய பாவத்தில் ரொம்பவும் பெரியவர் தான். ஆனால் நமக்கு வந்து அந்த பாவம் ஒத்து வருமா? நம்ம வைகுண்டத்துக்கு போகணுன்னு நம்ம கொஞ்சம் ஆசைப்படுறோமா? அப்போ இந்த ஏடுவாசிட்டெல்லாம் வச்சுக்க கூடாது. வைகுண்டத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? நம்ம சொந்த இதுக்காண்டி போகிறோம். அவர் ஆண்டவன் வந்து ஒரு பக்தி ஸ்தானத்தில் வச்சு, ஒரு அப்பா ஸ்தானத்தில் வச்சுக்கிட்டு ஐயா அப்பா ஐயா அப்படின்னு போடுறோம். சரி, இது ஐயா ஸ்தானம் ஒன்று, இனி அம்மா ஸ்தானமும் இருக்கு, அம்மா வடிவும் இருக்குல்ல, இங்கேயும் ஒன்று இருக்காரு. அது பெட்டர் ஆக்சுவலாக. ஏன்னா அம்மாடி போகும்போது நம்ம கொஞ்சம் பாசம் கூடும். அப்பாடி போனால் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருவோம். அப்பா கிட்ட எல்லாம் பேச முடியாது. அப்பாட்ட பேச முடியாது, அம்மாட்ட பேசலாம். அப்போ அம்மா வழி பெட்டர். புரியுதா? எதுல? ரசத்துல. ரசம், அதாவது ஆண்டவன் கூட வந்து அது வந்து அம்மாவை நினைச்சு போறது பெட்டர். ஏன்? நமக்கு நிறைய பாசத்தை கொட்டலாம். ஐயா கிட்ட வந்து பயம் இருக்கும், அம்மா கிட்ட பயம் இருக்காது, பாசம் இருக்கும். புரியுதா? அது வந்து அம்மாவோட இது நேச்சர் அந்த மாதிரி தான். இப்போ நீ அன்னைக்கு வந்து டபான்னு அழகாக இங்கிலீஷில் பேசினே பார்த்து உங்கள் அம்மாவோட மனம் புரிஞ்சிருக்குது எனக்கு தெரியும். எனக்கு பையன் இங்கிலீஷ் பேசிட்டானேன்னா அந்த உங்கள் குடும்பத்திற்கும் உள்ள. அப்போ ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி பாசம் இருக்கும், அப்பாவுக்கு அப்படி இல்லை, கண்டிப்பு தான் இருக்கும். புரியுதா? கண்டிப்பு இருக்கும். அப்போ அதை விட அம்மா சார் பெருசா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டையும் விட யாரை போனமே அந்த கிருஷ்ணரு கூட நீ பாசத்தை வைக்கணும். அப்போ இந்த தாசிய பாவத்துக்கு மேல என்ன இருக்கு? சாக்கிய பாவம் இருக்கு. அப்போ நம்ம கிருஷ்ணரை வந்து நம்ம சமமா அப்படியே வாடா போடான்னு அப்படி போட்டு அப்படி பண்ணக்கூடிய வராது. நீங்க போய் சொல்லுங்க, சரி கிருஷ்ண ஸ்ரீபர சம்பிரதாயம் விட்டு பண்ணுங்க, இதெல்லாம் பேசும்போது அவருக்கு ஐயோ ஐயோ பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? கிருஷ்ணர் வந்து இங்க வந்திருக்கும் போது அந்த பிருந்தாவன்ல கோபர்கள் கூட பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்காரு. பல்லாங்குழி விளையாடினா என்ன பண்ணணும்னா, யாரு தோத்தாங்களோ வின் பண்ணவங்களை வந்து தோல்ல தூக்கி வச்சுட்டு சுத்தணும். கிருஷ்ணர் தோத்துட்டாரு. அப்ப ஸ்ரீராம் வந்து அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியும், தூக்கிட்டு போய் அங்க கமாண்ட் நடந்துட்டு இருக்கு. அங்க அவரு ஆர்கியம் பண்ணாரு. அவர் ஏது கிருஷ்ணன் ஆர்கியம் பண்ணாரு, நான் இல்லை கடை தூக்கிட்டு பண்ணாரு, தூக்கிட்டு தான் பண்ணாரு. அடுத்தால இன்னொருத்த வின் பண்ணா. சரி, இப்படி ஒவ்வொன்றும் ஆகிட்டு இருக்கு. அப்பதான் துர்வாச முனி அங்க வராரு. துர்வாச முனி வந்து என்ன நடந்துட்டு இருக்கு? கிருஷ்ணன் இங்க வந்து பாரு, அந்த பெரிய ஆண்டவன் இங்க வந்துட்டு அப்படிலாம் விளையாடுறான்னு பார்த்து இது உண்மையே புரியல, என்ன நடக்குதுன்னு. அப்புறம் புண்ணு பழப்படி என்னாச்சு, அப்புறம் இது நடக்கும், எனது ரெஸ்லிங் நடக்கும். ரெஸ்லிங்ல இன்னொரு கோப்பா வந்து வின் பண்ணிட்டான். கிருஷ்ணாவுக்கு கீழே போட்டாச்சு. கீழே போட்டுட்டு இவன் மேலே போட்டு நான் வின் பண்ணேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கிருஷ்ணா சொல்லுங்க, நான் தான் வின் பண்ணேன். ஏன்? எனக்கு மூக்கு மேலே இருக்கு, உனக்கு மூக்கு கீழே தான் இருக்கு. எனக்கு மூக்கு தானே மேலே இருக்கு, நீ உனக்கு மூக்கு கீழே தான் போச்சு, நான் தான் வின் பண்ணேன். இங்கே அது நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்காரு யாரு? துர்வாச முனி அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இது? உடனே கிட்ட ஓடி வந்தா யாரு? அது கிருஷ்ணா உடனே வந்துட்டு அவங்க பாபா நீங்க சொல்லுங்க, யாரு வின் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. இவரு என்ன சொல்லுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கு. இது போயிட்டே இருக்கு. இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு யாரு? அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யாரு? இந்திரன் அவரோட எல்லா தேவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசை வந்துட்டு அதை போய் பார்க்கணும்டா அப்படின்ட்டு கீழே இறங்கி வராங்க. வந்தா எப்படி டக்கடி பார்த்தான்னா நின்றுமா கோபர்களை வேஷத்துல வராங்க. கோபர்களை அந்த வேஷத்துல போட்டுட்டு இவங்க டம்மி யாரு? இவங்க டம்மி கார்ட்ஸ் அங்கே இந்திரலோகத்துலேருந்து வருதுக்குல்ல வந்து நின்றுட்டு. அப்போ இன்னொருத்தர் சொல்லலாம் எல்லாரும் கோபர் மாதிரி வேடம் போட்டு வந்தாச்சு, இல்லைன்னா இது பண்ணிடுவாங்க நினைட்டு. அப்போ பார்த்து அவங்க விளையாடுறது, அவங்க புரிய விளையாடுறது பார்த்துட்டு பாருங்க. இப்போ பார்த்து நின்றுட்டே இருக்காங்க. அப்புறம் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? இப்போ வந்து ஒருத்தர் வந்து நிற்கணும், இப்படி நிற்கணும், அதுக்கு மேலே ஜம்ப் பண்ணி போகணும். நம்ம அதுக்கு பேர் பண்ணணும் தெரியுமா? இது பண்ணி சாட்டம் அது வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் தான் வைக்கணும் இல்லையா? எல்லாரும் பசங்க வச்சாச்சு, எல்லாரும் மேலே போயிட்டு இருக்காங்க. அடுத்தது கிருஷ்ணாவோட டைம்.
கிருஷ்ணா அப்படி நின்றுட்டு இருக்காரு. இவங்க என்னோட பசங்க வந்து அவருக்கு மேலே குதிச்சு அவரை அதை குடிச்சு மேலே அந்த பக்கம் போனோம். ஓன்னா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இவங்க இது யாரா கோபர்கள், இவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் தேவர்கள். வாங்க வாங்க மேலோட சொல்லி பணிச்சாட்டம் பண்ணுங்க, வாங்க என்ன பாருங்க, வாங்க வாங்க, ஏன் இப்படி உட்காந்து பாருங்க, வாங்க. இவங்க பார்த்தாங்க, எப்படி அவங்களுக்கு அந்த மூடு வரும் சொல்லுங்க, வருமா? எந்த ஒரு காடுக்காக வேண்டி அவங்க பயந்து நடந்துறாங்களோ அந்த கடவுளுக்கு மேல இவங்க குதிக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். ஆனா அந்த கோபர்கள், கிருஷ்ணா நீ தோத்து போன, என்ன தூக்குன்னு எப்படி டிமாண்ட் பண்றாங்களே. இது இந்த தாசிய பக்தி இருக்கே, இதை விட 1000 மடங்கு மேல. இங்கதான் கிருஷ்ணர் வந்து உண்மையிலேயே என்ன பண்ணாருப்பா, அங்க அந்த அன்பு வந்து இங்கதான் காணிக்கிறோம். அவருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாத அளவுக்கு வாடா போராடி போட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவே. நமக்கு அது எவருக்கு அது பயமா இருக்குதோ அவங்களுக்கு அந்த பக்தி இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் தேவர்களால பண்ண முடியல, நம்மளால நினைக்க முடியாது. அதே மாதிரி இதே ராமானுஜர் நம்ம எடுத்தோம்னா அவங்க பக்தி மார்க்கத்துல அப்படிதான் இருக்கும். அவங்க அப்படி வைக்கணும். அவருக்கு எவ்வளவு பெரியவர், ஐயோ அந்த இப்படி நிற்கணும், பயபக்தியில நிற்கணும் இல்லையா? இங்க பார்த்தீங்களா? அப்போ நம்ம குருதேவ் வந்தது இன்னும் அதோட மேல. இனி அடுத்தால வாத்சல்யவாடுப்போம். நம்ம யசோதா மட்டுமில்லை, யசோதா மாதிரி நீங்களும் பக்தி கொண்டு வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எதை பண்ண, அதனாலதான் இந்த பாடுவாங்க. அதுல குருதேவர் கரெக்டுன்னு சொல்ல மாட்டாரு. என்னதவம் செய்தனை யசோதா, என்னதவம் செய்தனை. நீ பாடணும்ல, என்னை பாடணும், 2 தான் பாடுவான். ஆனா குருதேவர் சொல்வாரு அப்படி ஒன்றும் கிடையாது. யசோதா வந்து தவம் பண்ணி வரல. யசோதா வந்து கிருஷ்ணரோட அம்மா எப்பவுமே அங்க கோலோகபுத்தவங்க. சும்மா ஏதோ ஒருத்தன் ஏட்டை எழுதி இப்படி பாட்டு எழுதி வச்சிருக்காங்க, தப்பு நம்ம கொடுத்து. யசோதா அப்படிப்பட்டவல்ல. யசோதா அங்க ஒன்று தவம் பண்ணி இருக்கவர்ல. அது அசோசியேட்னு என்ன அர்த்தம்? கிருஷ்ணாவுக்கு சொந்தம். அவளுக்கு மட்டும்தான் கிருஷ்ணரை கண்ட்ரோல் பண்ண முடியும். உரல்ல கட்டி போட்டுட்டா, அழ வச்சிருக்கா பாருங்க. இதே நேரத்தில் பாருங்க, ஏன் எப்படி கிருஷ்ணர் அது உயிரை விடுறதுக்குன்னா நம்ம சொல்றோம், உயிரை விட்டுருவோம். உண்மையிலேயே அதுதான் அந்த யசோதா எப்படி பாசம் வச்சிருக்காங்களோ அந்த பாசத்தை விட இன்னொரு கிடையாது. அதனால்தான் அதை என்ஜாய் பண்றது, அந்த பாசத்தை டேஸ்ட் பண்ணதுக்காக வேண்டி அவர் பறக்காரு. புரியுதா? கோகுலத்தில் மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா, கொஞ்சி குளதூதீன மயக்க மாட்டானா போட முடியாது. அந்த சோகத்துல அப்படி அவர் பண்ணதுன்னா அவ்வளோ அப்படி அமேசிங். அப்ப இது பாருங்க, இப்ப ராமானுஜருக்கும் அங்கேயும் பாருங்க, இவங்க நினைச்சு பார்க்க முடியாது. அதுக்கு மேல இருக்கிறது ராதாராணி, கோபிஸ். அது எல்லாத்தோட மேல. ஒரு நடந்த இன்சிடென்ட் சொல்றேன். ராமானுஜாச்சாரியார் ஒரு தடவை காஷ்மீருக்கு போயிட்டு அங்கிருந்து கீழே அப்படியே வந்துட்டு இருக்காரு, சவுத் இந்தியா வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது பூரி ஜெகநாத் கோயில்ல தங்காரு. அங்க வந்து தங்கும்போது பார்க்காரு, பூரி ஜெகநாத் ஆலயத்தில் உள்ள வழிபாடு சரியில்லை. ஏன்னா அங்க உள்ள வழிபாடு, ஏன்னா அவங்க பிராமணர்கள் இல்லை. இப்ப கெழுங்கோ அங்க வழிபாடு பண்ணக்கூடிய இங்க பிராமணர்கள் இல்லை. அவங்க வந்து வழிபாடு பண்ணும்போது சரியான நேரம் கூட இருக்காது. நம்ம மாதிரி தான் 7 மணிக்குன்னா 8 மணிக்கு ஆரம்பிக்கும். சரி, இப்படி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு கரெக்டாக நேரத்தில் இருக்கணும். அவங்க பார்த்தாங்க, என்னடா இப்படி ஒரு இதுவும் கிடையாது, சரியா மந்திரமும் சரியா சொல்றது கிடையாது. சும்மா ஏதோ ஏனோதான் மந்திரத்தை சொல்லி அங்கெல்லாம். ஆனால்
ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் 48 நேரமா ஏதோ 28 நேரமா 48 நேரம் சரி எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ வந்துட்டு அங்கே அங்கே அவருக்கு கொடுப்பாங்க. அவர் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அவர் சாப்பிடுவாரு. சாப்பிடுற கை வந்து என்ன ட்ரை ஆகிடக்கூடாதான், அதுக்கிட்ட அடுத்த ப்ரிப்பரேஷன் வரணும். அதுக்கப்புறம் அதை முடிஞ்சா அடுத்தவங்க வந்து ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஜெகநாத் கீழே இது வரைக்கும் எனிவே. ஆனால் கொடுத்தா என்னன்னா மந்திரம் சரியா கிடையாது, பிராமணர்கள் கிடையாது. அங்கே நிறைய பேர் இருந்தாலும் எல்லாம் பிராமணர்கள் கிடையாது. இப்படி பார்த்தாரு. நான் ராஜா கிட்ட பேசணும். அந்த டைமில் ராஜா காலம் இது சரி கிடையாது அப்படின்னு அந்த டைமில் ராஜா கிட்ட சொல்லி அவரை மீட் பண்ணி ராஜா வேணும். ஏன்னா ராஜாவை ராஜா ஏன்னா தெரியுமில்லை, இவங்க எல்லாம் ராஜாவோட மேலே, ராஜாக்கள் வந்து அவங்க காலில் விடுவாங்க. ராஜா வந்து நிற்காது. இது என்னது நடந்துட்டு இருக்கு, சரியான நேரத்துக்கு சரியான இதுவும் இல்லை, மந்திரங்கள் சரி கிடையாது, ஆளுங்கள் வேற, இவங்க பிராமணர்கள் கிடையாது, அப்படி இப்படின்னு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அப்போ சொன்னாரு, என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்க, நாளையிலிருந்து நானும் என்னுடைய சிஷியர்கள் எல்லாரும் இதை கண்ட்ரோலை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், இவங்களை வெளியே அனுப்புவோம். ராஜா புரிஞ்சு வரது ஒன்றும் செய்ய முடியாது. சரிடா எல்லாரும் கட்டி எடுத்துக்கிட்டு போயிருங்க, நாளையிலிருந்து நீங்கள் கிடையாது, வராதிக்கோ, இவங்க எடுக்கட்டும் அப்படின்னு என்ன போட்டாங்க, இவர் ரூல் போட்டாங்க. அடுத்த நாள் அப்படியே அந்த எல்லா மந்திரங்களும் பார்த்தோம்னா அப்படியே அமர்க்களமா அப்படியே தத்து. நீங்க பாருங்க, அவங்க நல்லா சொல்லுவாங்க மந்திரமும் அது இது எல்லாம் பண்ணி அவங்களுடைய அந்த இது வருஷம் பார்த்தாச்சுன்னா அப்படி எல்லாரும் அசந்துட்டாங்க. இப்படி ஒரு இது உண்டா அப்படின்னு பார்த்தா இவருக்கு அசந்துட்டாங்க. அன்னைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் 2ஆவது நாள் அவரை போய் இவங்களுக்கு வேலை வேலைன்னு விட்டாச்சு. எல்லாரும் வெளியே போங்களான்னு ராஜா சொல்லியாச்சு. ஒரு நாள் தான் பண்ணி அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் வேணும். 2ஆவது நாள் வழிபாடு நடக்கணும். எல்லாரும் வந்து நிற்காங்க. என்னாச்சுன்னா யாரையும் காணும். ராஜா என்னடா வழிபாடு நின்று போச்சு, திடீர்னு ஒரு நாள் நல்லா நடந்தது, அவ்வளோ மந்திரங்களும் சரியா இருந்தே, எல்லாரும் பிராமணர்களும் எல்லாரும் பண்ணாங்களே, எங்கே போனாங்களோ அப்படின்னு அங்கே இன்கொயர் பண்ணாரு. அப்போ என்ன ஆகுதான், எல்லாரும் வீட்டை விட்டு எல்லாத்தையும் இடத்துக்கு இந்த தங்க கொடுத்த இடத்து எல்லா இடத்தையும் காலி பண்ணிட்டு எங்கே போனாங்க தெரியாது. இவருக்கு என்னடா இது, என்னாச்சு இவருக்கு புரியாது. அந்த நேரத்தில் பூஜாரி வராரு. பூஜாரி வந்து சொல்லுவார், நான் கண்டதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நேற்று ராத்திரி எனக்கு இந்த மாதிரி எனக்கு இதில் எனக்கு ட்ரீமில் எப்படி கண்டேன். அப்போ அது எப்படின்னா கருடன் வந்து கருடனை வந்து யார் கூடாரு, ஜெகநாத்னா கிருஷ்ணர். அவர் கூப்பிட்டாரா, கூப்பிட்டு கருடனோட காலில் சொல்லுவாரு, நான் பார்த்துக்கோ, இந்த நைட்டோட நைட்டா அவ்வளவு வெறுத்தையும் தூக்கி தூரம் போட்டுருக்காரு. எனக்கு இந்த மாதிரிப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது இது எனக்கு பிடிக்காது. இதுல அன்பு இல்லை. எனக்கு எது வேணும், அந்த மக்கள் எனக்கு மக்கள், அவங்க இது இல்லை, அந்த மாதிரி ஜாதி கிடையாது, ஜாதி இல்லை, சரியான ஜாதி இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு பாராயணம் பண்ணதுக்கு கூட இது இல்லை. ஆனால் அன்பு வச்சிருக்கவங்க, எனக்கு அன்பு, அவங்க உயிரை விடுவாங்களே, எனக்கு ஜனங்கள் இல்லையா? நீ எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக தூக்கி அங்கே ஆளை காணும். அது போல தான் நியூஸ் வருது. இவங்க எங்கே வந்து எங்கே போனாங்களா அந்த இடத்துக்கு பேர் என்ன அவதாரத்தில் வந்து ஆமை அவதாரத்துக்கு எந்த பேரு அது மத்ஸ்ய அவதாரம், மீன் அவதாரம், கூர்மக்ஷேத்ரா. கூர்மக்ஷேத்ரான்னு இப்போ இருக்குங்க, சவுத் இந்தியாவில் இருக்கு. எல்லாரும் அங்கே முடிச்சிருக்காங்க. எப்படி அவங்க அங்கே வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நைட்டோட நைட்டா கருடன் வந்து அங்கே தூக்கி இதை பற்றி எழுதியிருக்கிற ரெக்கார்டு வந்து ஜெகநாத் புரியல, அங்கே ரெக்கார்டு இருக்கு நடந்தது.
இருக்கு இருக்கு. ராமானுஜாச்சாரியர் வரும்போது அது இருக்கு. அது யூடியூப்லேயே அந்த இதை எடுத்து போடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அவரு நல்ல பக்தர் தான். ஆனா எந்த பக்தியை கொடுக்கறது தான் அவர் வந்திருக்காரு? இந்த தாசிய பக்தி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அதுல அமர்ப்பணம் அவர் பிரமாண்டம். ஆனா நம்ம அப்படிப்பட்ட பக்தி நமக்கு வேணுமா? அப்படி வேணும்னா இங்க வந்திருக்க மாட்டோங்க. அங்க எங்கேயாவது ஐயா வழியா படித்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். அதானே முடிஞ்சா சரி ஒரு நாராயணம் எடுத்தாச்சு. அப்ப ஏன் உங்களுக்கு வந்து ஏன் இங்க வந்து நிற்கீங்க? நீங்க உங்களுக்கு அனுகாத்தியம் அது மாதிரி அனுகாத்தியம் இருக்குது. யாரோ சாதுக்களோட சேர்க்கையினால உங்களுக்கு என்ன சுக்கிருத்தி கிடைச்சிருக்கு. எப்படி சுக்கிருத்தி கிடைக்கிறது? சுக்கிருத்தி கிடைச்சா சாது வரும். ஆனா நமக்கு தெரிஞ்சோ தெரிஞ்சாமலே சாது கிட்ட போய் நம்ம அனுக்கிறது என்னது சங்கம் கிடைச்சினாலும் சுக்கிருத்தி ஆகும். நம்ம வந்து என்ன பண்ண ஆரத்தி நமக்கு ஆண்டவரோட ஆரத்தியை நமக்கு பார்க்குறோம், அதுவும் சுக்கிருத்தி. இப்படி நிறைய வகையில நமக்கு சுக்கிருத்தி கிடைச்சிட்டே இருக்கும். கடைசியில் சுக்கிருத்தி வரும்போது தான் இந்த கடையில் வந்து குருவே வந்துடும். அப்போ சாதுவோட சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கும். யாரு? கிருஷ்ணர் வழிபாட்டு முறையில் வரக்கூடிய எந்த ஒரு சாது சங்கம் கிடைச்சிருக்கும். அதனால தான் நமக்கு வந்திருக்கோம். இதுதான் அப்போ நாம அவருக்கு இன்னைக்கு வந்து அவரை குளறிப்பு பண்ணணும். ஏன்னா அவர் பண்ண இது பக்தி வந்து ரொம்ப ரொம்ப வசதி. சைத்தன்ய மகாபுரு வந்திருக்கும் போது அவரோட ஸ்ரீ சம்பிரதாயம் இருந்து ரெண்டு கொள்கையை எடுத்தாரு. 2 கொள்கை வந்து நம்ம பிரம்ம சம்பிரதாயம் எடுத்தாரு. 2 கொள்கைகளை வந்து ருத்ர சம்பிரதாயம் எடுத்தாரு. 2 கொள்கைகள் வந்து குமார சம்பிரதாயத்தை எடுத்து தான் மொத்தத்தில் அதெல்லாம் ஆட் பண்ணி வேத அவேத தத்துவ வேத அஜிந்திய வேத அவேத தத்துவ அதெல்லாம் வாதா. என்ன வாதா? அத்வைதவாதா, துவைத்தவாதா, விசிஷ்டாத்வைதவாதா, இப்படி எல்லாமே வாதா. வாதான்னா என்ன அர்த்தம்? ஒரு ஐடியா, ஒரு கொள்கை. நான் இப்படி இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறது. அது ஒரு ஹைப்போதீசிஸ். அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் சயின்ஸ்ல இது படிச்சுன்னா அவகாட்ரோ நம்பர்னு பண்ணுவாங்க. 10⁻23 இவ்வளோ ஒரு மோல்னா இவ்வளோ எடுத்துட்டு அதில் எத்தனை மாலிகுல் இருக்குன்னா 10⁻23 இருக்கும். அது வந்து அவகாடோ வந்து ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிச்சி இருக்கிறது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் யாராலும் ப்ரூவ் பண்ண முடியல. இது 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 இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாதங்கள். ஆனால் தத்துவங்கள் வந்து உண்மை. சைத்தன்ய மகாபுரு வந்து கொடுத்தது வந்து தத்துவங்கள் வந்து உண்மை. சரியா? டைம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வீடியோ தானே இதுதானே? ஓகே, டைம் மேனேஜர் என்ன அரை மணி நேரம் எவ்வளோ இருக்கணும்? இன்னும் 20 நிமிஷம் இருக்கா? ஓகே, சரி. இது வந்து குளோரி டு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார். இந்த அன்னைக்கு வேணா இன்னொன்று ஆட் பண்ற ராமானுஜாச்சாரியாரை பற்றி. அதே டைம்ல ராமானுஜாச்சாரியார் ஜெகநாத் பூரி டெம்பிள் இருக்கும்போது அப்போ அவருக்கு வந்து அந்த ஜெகநாத் பூரி அங்கோட பூரி ஜெகநாத் தான் துவாரக கிருஷ்ணா வந்து அவருக்கு நேரே தர்ஷனம் கொடுக்காரு. ஏன்னா அவரு பக்தர் தானே. ஆனால் வித்தியாசம் என்னன்னா அவர் வந்து ரொம்ப எது பண்ண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப இதாக இருப்பாங்க. நம்ம பார்த்தோம்னா இப்போ உண்மையாக அப்படின்னா அந்த மட உலகத்தில் பார்த்துருக்கோம். அது எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா. அப்போ ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் கிருஷ்ணனுக்கு வந்து வேண்டது வந்து என்ன வேணும்? அன்பு தான் வேணும். அன்பு முக்கியம். அதுக்குன்னுட்டு தானாதானி பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். அன்பு தான் ஒரு முதல் பண்ணுறாங்க. எனிவே நம்ம வீட்டுக்கு வந்தார் கிருஷ்ணா. ஐயோ ஆமாம், எங்கள் வீட்டுக்கு அவங்க தான் இந்த ராமானுஜாச்சாரியா அதில் வந்து சம்பிரதாயத்தில் இருந்து ஒருக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே நாங்கள் யூஎஸ்ல இருக்கும்போது அவங்க வந்து ஒரு அழகான கிருஷ்ணர் இதை சிலையை இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோதான் இருக்கும், சின்ன. ஆமாம், ஓகே. அதுவெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஒரு சிலைன்னா அது சரி, எனக்கு இத்தனை அடி அப்படின்னு கரெக்டாக இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த சிலையை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் தாராட்டு பாடுவாங்க, அப்படி வச்சு பஜனை பண்ணுவாங்க. அந்த பேரே ஆராட்ட, என்னதான் ஆராட்ட, ஏதோ ஒரு பேர் ஒரு ஞாபகம்.
ஒரு வீட்டுக்காக யார் யாருக்கெல்லாம் வேண்டி கொண்டு வரணுமோ வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து அங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, பூஜை போடுவாங்க, படம் எல்லாம் படைப்பாங்க. படைச்சிட்டு பாடுவாங்க. ஒரு ஃபுல்லாக பூஜை நடக்கும். பூஜை நடத்திட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் ரூபா கொடுக்கணும். அந்த பூஜைக்கு வந்து வீட்டு நடத்துறதுக்கு ரூபா கொடுக்கணும். ஓகே, $29 ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேட் இருக்கும். அதை கொடுத்தாச்சே மாதிரி அடுத்த வீட்டுக்கு போவாங்க. ஸோ இப்படி இவங்க என்ன பண்ணணும், பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணும்போது நாம ஒன்றும் கொடுக்க முடியாது. அந்த பணத்தை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது. ஒரு பழம் ஐயா, அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு பழம் வைக்கணும். நீங்கள்லாம் அருகதை கிடையாது, உங்களுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. நாங்கள் தான் வைக்க முடியும், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. நான் கேட்டேன், வந்திருக்கும்போது கேட்டபோது துளசியாவது வைக்க முடியும். நீங்கள் தொட்டது எதுவுமே வைக்க முடியும். பழம் வைக்க கூட இல்லை, எதெல்லாம ட்ரை பண்ணோம். ஏதாவது வைக்கலாமா நீங்களாம் தொட்டுறக்கூடாது. உங்களுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது. கிருஷ்ணரை வந்து வழிபடுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. கிருஷ்ண டீட் தான். ஒத்த கிருஷ்ணா, ராதாராணி கிடையாது. அவங்க ராதாராணி வழிபட மாட்டாங்க. கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்ம தொட்டு வச்சிருப்போம். அவங்க கொண்டு வந்துருப்பாங்க. அவங்க எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அந்த எல்லாம் கொண்டு வந்து பக்கத்திலே போகக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கோ, ஒன்றும் கொடுக்க விடல. நான் அழுதுட்டு இருந்தேன். அன்னைக்கு என்னடா இப்படி வந்தார், ஓ கிருஷ்ணா எதுவுமே கொடுக்க முடியுது, எதுவுமே கொடுக்க முடியல. அன்னைக்கு நைட்டு கனவு வந்தாச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க பெட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நான் அங்கே எங்கேயும் போகிறேன், நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். அதே இடத்துல தான் நாங்கள் பூஜை ரூம் போட்டோம். அவர் சொல்லிட்டு, நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன். நான் அங்கே போகல, அவங்க கூட தான் போகல. புரியுதா? அப்போ நாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்துட்டு நம்ம கதை இப்படி பண்ணுதே, அவர் உடனே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது போல கிருஷ்ணன் எல்லாம் வந்தாச்சு, ராதா கிருஷ்ணா எல்லாம் கடற்கரை வந்தாச்சு, குருதேவ் மீட் பண்ணியாச்சு, எல்லாம் கடற்கரை. அந்த ஒரு அழுது தான் வேற வந்து கிருஷ்ணான்னு நீங்கள் அழுதுங்கன்னா இப்போ கடலில் குருதேவரே கிடைச்சாச்சு. நமக்கு எப்படி வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க பாருக்கோம். நம்ம கிருஷ்ணா எத்தனை இடத்துல வந்துட்டே இருக்காரு. போகணும்னா இன்னைக்கு இப்பந்தான் படாகிரி ஒரு டெம்பிள்ல இதே மாதிரி இதே அளவில் அங்கே போகுது. ஆர்டர் போகுது. ஆர்டர் நேற்று கொடுக்க வேண்டியது இன்னைக்கு நாளைக்கு ஆர்டர் போயிடும். எங்கே போகுது? படாகிரி டெம்பிளில் எக்ஸாக்டாக எப்படியோ எந்த பேர் ஒருத்தர் எந்த சிற்பி நம்மளோட இந்த இதை பண்ணாங்களோ அதே சிற்பி பண்ண போகிறாரு. அப்போ இது வரைக்கும் அங்கே போயிருக்கு. எல்லாம் இலோபில் இருக்கு. இலோபில் பண்ணது இலோபில் பண்ணது இந்த மாதிரி நல்லா இருக்கு. மேலே வச்சதுனால ஒன்றும் தெரியல. ஒன்றும் எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுக்க முடியாது. கோட்டனி எடுக்க வந்தா கீழே ஒன்று மண்டை அடிப்படிச்சு அவுட்டு. என்னத்தை தான் வச்சிருக்காங்களோ தெரியல. அதெல்லாம் மாத்திரான்னு சொன்னேன். புரியுதா? அதெல்லாம் மாற்றலாம். சரி, அதுக்கப்புறம் அவ்வளோ சித்தம் இருக்குன்னா குருதேவோட இதில் கடவுள் என்ன ஆகுது? இபாடல் டெம்பிள்லாம் சொல்லி 10 ஏக்கர் வாங்கியாச்சு. 1 ஏக்கர் 2 ஏக்கரில் ஏற்றுற 10 ஏக்கர் வந்து நிற்கும். அதுக்கு இன்கம் வேற வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ணி அந்த கிருஷ்ணர் என்னத்தெல்லாம் கொண்டு வந்துருக்கேன்னு பாருங்க. அதில் டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லுது. என்ன வேணும்? கிருஷ்ணருக்கு ஆண்டியா ஆளணும். அதெல்லாம் எப்படி நம்ம பேங்கை பிஹாரி டெம்பிளை பற்றி நான் சொல்லி கொடுத்தோம்ல, பேங்கை பிஹாரி டெம்பிளை பற்றி சொல்லி கொடுத்தோம்ல, ஞாபகம் தொடர்ந்துட்டு உடனே டக்கடி மூடுவாங்க. பார்த்துக்கோல்ல, அவரு போயிடுவாரு. ஐயா நீ எப்படி அழுது நீ கேட்குறியா? நான் வாரேன். இது பிடிச்சா இந்த சின்ன குழந்தையில சிலங்க வந்து நான் வாடான்னு சொன்னா வந்துடும். அது அப்பா அம்மா கையில இருந்துட்டு வந்துடும், நம்மகிட்ட வந்துடும். இந்த மாதிரி குழந்தையாக வரும். அங்கே இருக்கவர் அன்புன்னு சொன்னது தட்டு எல்லாத்தையும் போட்டு நான் எங்கே போறேன். அதே மாதிரி தான் குருவாயூர்லையும் அதே மாதிரி தானே. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூஜாரி வந்து அப்பப்போ வந்து அந்த எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த அலங்காரனே அவருக்கு ட்ரீம்ல தெரியுமா. அது வரைக்கும் தெரியாது. காலையில் 2-3 மணிக்கு அவர் வந்து எழுந்து குளிக்கணும். எத்தனை மணிக்குமா?
3 மணி சாயங்காலம் இல்லை, எப்போ எப்போ அப்படியே காலங்க. அப்போ அந்த அங்கே உள்ள ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல வந்து குளிச்சுக்கிட்டு அப்படியே அந்த சொட்டோட வந்துட்டு நேரம் என்ன பண்ணுவாரு, நடனம் திறக்கல. அதுக்கு பின்னால் நீங்கள் பாருங்கள், அந்த ஃப்ரெண்டில் வந்து ஒரு பீடம் மாதிரி கிடக்கும், ஒரு பிளாட்டாக கிடக்கும். அதில் வந்து அப்படியே பொத்தனி அப்படியே கம்ப்ளீட்டாக சர்வானமாக பண்ணுவார். அதுவும் தெரிஞ்சிடும்.